ஜீவசமாதி இடங்கள்லாம் நான் சொல்கிறேன். 18 சித்தர்கள்லாம் ஜீவசமாதி தான். அவங்களுக்குலாம் ஒரு இடம் மட்டும் கிடையாது, பல இடம் இருக்கும். திருமூலர் 3000 ஆண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு இடத்துலையும் பிறந்து ஒவ்வொரு பாடல்கள் பாடி 3000 ஆண்டு வாழ்ந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அகத்தியருக்கு கிடையாது. முருகப்பெருமான் முதல் சித்தரே முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் மனிதனாக வாழ்ந்தவர். அதனால தான் அவருக்கு வேலை வச்சு அவரை வழிபட்டு இன்னைக்கு அவருடைய கதை தான் இன்னைக்கு நிறைய நடந்துட்டு இருக்காது. நம்மளை மாதிரி ஒரு மனிதனாக வாழ்ந்தவர் பல நாடுகளிலும் இருந்திருக்கு. இது உண்மையாகவும் இருக்கு. அதனால அதே மாதிரி பூர்வ ஜென்ம தொடர்பு உள்ளவங்க தான் இந்த யாகத்திலேயே போட முடியும். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மூலிகை மருந்து மூலிகை கொடுப்போம், 108 மூலிகை. அதில் கையில் வச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிங்க, நோய் நிவர்த்தனையாகும். நமக்கு மட்டும்தான் பிரார்த்தனை பண்ணிக்கணும் முடிய வேண்டாம், பிறருக்காகவும் பண்ணிக்கலாம். கையில் வச்சுக்கிட்டு பிறருக்காக பண்ணணும்னா இன்னும் மிகப்பெரிய ஒரு அற்புதமான நமக்கு ஒரு பலனை கிடைக்கும். நமக்கும் வேண்டிக்கலாம், பிறருக்கும் வேண்டிக்கலாம். நோய் இருக்கக்கூடாது உலகத்தில். நம்மளுடைய உடம்புல முக்கியமாக நோய் இருக்கக்கூடாது. ஏன்னா கண்டிப்பாக இப்போ நோய் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம இன்னைக்கு கெமிக்கலை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால் நமக்கு நோய் இருக்க தான் செய்யும். அந்த காலத்தில் நோயெல்லாம் போவதற்குத்தான் மூலிகைகளை சாப்பிட்டாங்க. சித்த வைத்தியம், சித்த மருந்துகள், மூலிகைகளை உட்கொண்டாங்க. இன்னைக்கெல்லாம் அது கிடையாது. அதனால் அப்படி தான் இருக்கும். அதனால் ஒன்றுன்னா நம்ம சிரத்தையோட இந்த பஞ்சபூதங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள் அத்தனை பேரும் நம்மளுடைய குலதெய்வ அனுகிரகத்தோட நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், ரிஷிமார்கள், குருமார்கள் எல்லாரும் இங்கே நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அது நமக்கு தெரியாது. இதுதான் சூட்சமம். ஜோதியில் மறைஞ்சிருந்து நமக்கு பிரகாசமாக இருப்பான். எப்படி இருட்டுக்குள்ளே விளக்கேற்றணும்னா வெளிச்சம் பெறுதோ அதே போல் நாம் எதுவுமே தெரியாமல் சித்தர்கள்னா என்ன, குருமார்க்கம்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன, பக்தினா என்னன்னு தெரியாமலே நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கோவில், இந்த மாதிரி ஒரு அன்னாபிஷேகம், இந்த மாதிரி ஒரு சிவலிங்கம், இந்த மாதிரி சுவாமிகள்லாம் வைக்கலன்னா புற வழிபாட்டில் யாரும் வரமாட்டாங்க. அப்போ நம்ம உணர்வதற்குத்தான். வீட்டில் 1008 பிரச்சனைகள் இருக்கும், நிறைய கர்மாக்களை சுமந்துக்கிட்டு இருப்போம். அப்போ கொஞ்ச நேரம் கோயிலில் போய் உட்காந்தோம்னா என்னன்னா அந்த சிற்பங்களையோ அதனுடைய அதிர்வலைகளையோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தீவினைகள் போய் நல்ல அணுகள் வரும். ஒரு மணி நேரமாவது வீட்டில் போய் சந்தோஷமா இருக்கும். அப்பா இன்னைக்கு காமாட்சியை பார்த்துட்டு வந்துட்டோம், இன்னைக்கு சர்வசித்தரை பார்த்துட்டு வந்துட்டோம், இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு நல்ல அதிர்வுகளை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரோம். இது வேற ஒன்றும் கிடையாது. சுவாமி உங்க கூடவே தான் இருக்காரு. அதை நீங்க புரிஞ்சுங்க நல்லா. கடவுள் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, உங்களுக்குள்ளேயே இருக்கு. அது உணருங்க. அதனாலதான் இன்னைக்கு உங்களையெல்லாம் சித்தர்கள் அழைச்சிட்டு உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாவை கழிப்பதற்காக கடமைப்பட்டவராக இருக்கிறார் சர்வசித்தர்.